இந்த ஊர்ல இருக்க சாலை வசதி, மின்சார வசதி, ஸ்ட்ரீட் வசதி எல்லாத்தையுமே அடுத்து மேம்படுத்தி கொடுப்போம். கண்டிப்பா நம்ம தளபதி ஜெயிக்க வைக்கணும். நாளைய தமிழக முதல்வர் தங்க தளபதி எல்லாரும் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும். பட்டா இல்லாம வீடு இல்லாம இருக்கிறவங்க கண்டிப்பா வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனி பட்டாவோட இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அந்த இடத்துல நீங்க வீடு கட்டுறதுக்காக மானியத்தை வாங்கி கொடுப்போம். தளபதி ஆட்சி அமைச்சதா கண்டிப்பா உங்க எல்லாத்தோட வாழ்க்கை தரமும் அடுத்த இடத்துக்கு முன்னேற்றி கொண்டு போவோங்கிறத உறுதியா சொல்றோம். இத்தனை தடவை நீங்க எல்லாத்துக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு பெரிய முன்னேற்றம் நம்ம இதுல கிடையாது. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு தளபதி கொடுங்க. கண்டிப்பா சினிமாவில் அவர் ஜெயிச்ச மாதிரி அரசியலையும் ஜெயிச்சாதான் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாருமே போக முடியும். அதனால தளபதிக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 12 திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அண்ணா ஆட்சிக்கு வந்தா அன்னபூர்ணி 6 சிலிண்டர் திட்டம். ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர். ஒரு சிலிண்டர் விலை 1000 ரூபாய்னாலும் உங்களுக்கு 6000 ரூபாய் மிச்சம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500. அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா அண்ணன் சீர்திட்டம் ஒவ்வொரு தங்கைமார்களுக்கு 1 பவுன் தங்க நகை, ஒரு தரமான பட்டு சேலை. அண்ணனோட ஆட்சியில தாய்மாமன் சீர், ஒவ்வொரு பிறந்த குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம். இது இல்லாம பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு வேலுநாச்சியார் படை. அதே மாதிரி காமராஜர் கல்வி உறுதி திட்டம். 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்க எல்லா மாணவர்கள் பெற்றோர்களுக்கு 15000 வருஷம் பொருளாதார உதவி தொகையா கொடுக்கப்படும். அதாவது இந்த எந்த திட்டத்திலையும் தளபதி விஜயின் பேர் இல்ல. ஆனா திமுக குடும்பத்துல ஸ்டாலின் ஐயா திட்டம், கலைஞர் ஐயா திட்டம், இதே உதயநிதி ஐயா திட்டம் இருக்கு. நானா நம்ம திட்டத்துல வாழ்ந்த தலைவர்களோட பேரை வச்சிருக்காங்க. உங்க பெருவாரியான வாக்க அண்ணன் ஜி ராமநாதன் அவர்களுக்கு பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில அதாவது விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க. அதிமுக 2 திராவிட கட்சிகளுக்கு நம்ம மாறி மாறி ஓட்டு பண்ணிட்டோம். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறல. நாம அப்படியேதான் இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறோம், அரசியல்வாதி சம்பாதிச்சுட்டே தான் இருக்கிறான். ஏழை இன்னும் ஏழையாயிட்டே இருக்கிறான். அந்த படிநிலை மாறணும். எல்லா மக்களும் சரியான பொருளாதார வசதியோட மேம்பட்டு நம்ம எல்லாம் அடுத்த கட்ட